மேற்பார்வையாளரின் பங்கு. HLO மேற்பார்வையாளர் செயலியில் தரவு சரிபார்ப்பு. செயலியில் உள்நுழைந்த பிறகு பயனாளர் தொடர்பான பிற விருப்பங்களை பெறுவதற்கு மேல் இடது மூலையில் வழிசெலுத்தல் திரையை காணலாம். இதிலிருந்து HLB மேப்ஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு மேற்பார்வையாளர் தனக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து HLBகளையும் காட்டும் மேற்பார்வையாளர் வட்டத்தின் வரைபடத்தின் PDF நகலை பதிவிறக்கம் செய்யலாம். இந்த திரையில் பயனர் ஐடி, பங்கு, கடவுச்சொல்லை மாற்றுவதற்கான விருப்பம், உதவி, கீபோர்டு மொழியை மாற்றுவது எப்படி, வெளியேறு போன்ற பிற விருப்பங்களும் கிடைக்கின்றன. முகப்பு பக்கத்தில் டிராப் டவுன் பட்டியலில் வழங்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து கணக்கெடுப்பாளரின் பெயரை மேற்பார்வையாளர் தேர்ந்தெடுக்கலாம். அதன் பின்னர் HLB விவரங்களைப் பெற என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அந்த கணக்கெடுப்பாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு HLB-யின் அமைவிட விவரங்களையும் செயலி காண்பிக்கும். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட HLB-கள் ஒதுக்கப்பட்டிருந்தால் செலக்ட் HLB என்ற புலத்தில் உள்ள டிராப் டவுன் பட்டனை கிளிக் செய்து அந்த கணக்கெடுப்பாளருக்கான தேவையான HLB மேற்பார்வையாளர் தேர்ந்தெடுக்கலாம். அந்த HLB-யில் உள்ள குடும்பங்களின் தரவை பார்க்க தேவையான HLB-ஐ தேர்ந்தெடுத்த பிறகு பதிவை சரிபார்க்க கிளிக் செய்யவும் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். வரி எண் பகுதியில் உள்ள டிராப் டவுன் லிஸ்ட் கிளிக் செய்யவும். கணக்கெடுப்பாளரால் ஒத்திசைக்கப்பட்ட ஆனால் மேற்பார்வையாளரால் இதுவரை சரிபார்க்கப்படாத அனைத்து தரவுகளின் வரிகளையும் இது காண்பிக்கும். வரி எண்களை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுக்கவும். அதன் பின்னர் கட்டிட எண் மற்றும் கணக்கெடுப்பு வீட்டு எண் விவரங்களை பெற ஃபெச் பட்டனை கிளிக் செய்யவும். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட வரி எண்ணிற்கான கட்டிட எண் மற்றும் கணக்கெடுப்பு வீட்டு எண் காண்பிக்கும். பின்னர் ஏற்கனவே நிரப்பப்பட்ட தரவை காண என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இது குறிப்பிட்ட கணக்கெடுப்பு வீட்டிற்காக கணக்கெடுப்பாளரால் சேகரிக்கப்பட்ட தரவுகளை காண்பிக்கும். திரையின் கீழ்ப்பகுதியில் குறிப்புகள் மற்றும் சரி என்ற 2 பட்டன்கள் இருக்கும். பதிவில் உள்ள தரவுகளை முழுமையாக சரிபார்க்கவும். பதிவு சரியாக இருந்தால் பதிவை சரிபார்ப்பதை முடிக்க சரி பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பின்னர் அந்த வரி எண் பட்டியலிலிருந்து தானாகவே நீக்கப்படும். அதாவது மேற்பார்வையாளரால் இன்னும் சரிபார்க்கப்படாத வரி எண்கள் மட்டுமே இந்த பட்டியலில் காண்பிக்கப்படும். மேற்பார்வையாளரால் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்ட வரி எண்கள் இனி இதில் காட்டப்படாது. அடுத்த வரி எண்ணை தேர்ந்தெடுத்து இதே நடைமுறையை அனைத்து வரி எண்களும் சரிபார்க்கப்படும் வரை மீண்டும் செய்யவும். தரவுகளில் ஏதேனும் திருத்தம் அல்லது புதுப்பித்தல் தேவைப்பட்டால் குறிப்புகள் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். குறிப்புகள் என்ற பட்டனை கிளிக் செய்தவுடன் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி திரை திறக்கும். பதிவுகளில் ஏதேனும் முரண்பாடுகள் அல்லது திருத்தங்கள் தேவைப்பட்டால் மேற்பார்வையாளர் பொருத்தமான குறிப்புகளை உள்ளிட வேண்டும். மேற்பார்வையாளர் குறிப்புகளை சமர்ப்பித்தவுடன் அந்த கணக்கெடுப்பாளருக்கு HLB எண், வரி எண் மற்றும் மேற்பார்வையாளர் அளித்த குறிப்புகள் அடங்கிய SMS அனுப்பப்படும். மேற்பார்வையாளர் எந்த நேரத்திலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் தரவுகளை ஒத்திசைக்கலாம். தரவுகளை ஒத்திசைக்க என்ற பட்டனை கிளிக் செய்யவும். ஒத்திசைக்கப்பட வேண்டிய தரவுகள் இருந்தால் அவை சர்வருடன் ஒத்திசைக்கப்படும். பதிவுகள் வெற்றிகரமாக ஒத்திசைக்கப்பட்டவுடன் மேற்பார்வையாளர் வழங்கிய குறிப்புகள் இருந்தால் அவை தொடர்பான குறுஞ்செய்தி கணக்கெடுப்பாளருக்கு அனுப்பப்படும். கணக்கெடுப்பாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து HLB-களிலும் செயலியில் காண்பிக்கப்படும் அனைத்து வரி எண்களையும் முழுமையாக சரிபார்க்கவும். கீழ்த்தோன்றும் பட்டியலில் எந்த வரி எண்ணும் காணப்படவில்லை என்றால் இதுவரை கணக்கெடுப்பாளரால் ஒத்திசைக்கப்பட்ட அனைத்து வரிகளும் மேற்பார்வையாளரால் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டுள்ளன என்று பொருள். பின்னர் கணக்கெடுப்பாளர் புதிய தரவுகளை ஒத்திசைத்தால் மேற்பார்வையாளர் மீண்டும் செயலியில் உள்நுழைந்த பிறகு அந்த புதிய வரி எண்கள் பட்டியலில் தோன்றும். கணக்கெடுப்பாளர் ஒரு HLB-ஐ முடிந்தது என்று குறித்த பிறகும் அந்த HLB-யில் உள்ள அனைத்து வரி எண்களும் மேற்பார்வையாளரால் சரிபார்க்கப்பட்ட பிறகும் பதிவுகள் முடிவடைந்தது, ஒத்திசைக்கவும் என்ற விருப்பம் செயல்படும். இதை பயன்படுத்தி மேற்பார்வையாளர் அந்த HLB-க்கான சரிபார்ப்பு பணியை நிறைவு செய்யலாம். மேற்பார்வையாளர் ஒவ்வொரு கணக்கெடுப்பாளரையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து HLB-களையும் ஒவ்வொன்றாக தேர்வு செய்து அவற்றில் உள்ள அனைத்து வரி எண்களையும் முழுமையாக சரிபார்க்க வேண்டும்.